-80 குளிர், மைல் கணக்குல பரவி இருக்க பனிக்கட்டிகள். பூமியோட தென்முனையில இருக்கிற இந்த அண்டார்டிகா வெறும் வெள்ளை பாலைவனம் மட்டும் இல்ல. பல மில்லியன் வருஷமா சூரிய வெளிச்சமே படாத இந்த பனிக்கு அடியில நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஏதோ ஒண்ணு தூங்கிட்டு இருக்கு. அது ஒரு எச்சரிக்கை மணி. விஞ்ஞானிகள் சொல்ற ஒரு விஷயம் இப்ப உலகத்தையே நடுங்க வைக்குது. அந்த பனிக்குள்ள இருக்கிற அந்த மர்ம உருவம் மட்டும் வெளியே வந்தா இந்த உலகத்துல எந்த ஒரு இராணுவத்தாலையும் எந்த ஒரு சக்தியாலையும் வர்றப்போற அழிவை தடுக்கவே முடியாது. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. பனிப்பாறைகள் வேகமா உருகுது. விஞ்ஞானிகள் போட்ட அந்த ஒரு ஓட்டை இப்போ உலக அழிவுக்கான வாசலை திறந்துடுச்சோன்னு பயப்படுறாங்க. அந்த துளை வழியா வெளியே வர துடிக்கிறது என்ன? ஏன் அங்க ரத்தம் வழியுது? ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மைகளை தேடி ஒரு திகிலூட்டும் பயணம் இப்போ ஆரம்பமாகுது. அண்டார்டிகாவோட இந்த திகிலூட்டும் மர்மங்களுக்குள்ள போகலாம் வாங்க. அண்டார்டிகா இது வெறும் பனிக்கட்டி மட்டும் இல்ல. பூமியோட தென்முனையில கிட்டத்தட்ட 1,40,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல விரிஞ்சு கிடக்கிற ஒரு தனி உலகம். இந்தியாவை விட 4 மடங்கு பெரிய இந்த இடம் பூமியோட 5வது பெரிய கண்டம். மத்த கண்டங்கள்ல இருந்து இது ஏன் தனிச்சு இருக்கு தெரியுமா? இதை சுத்தி இருக்கிற கடல் நீரோட்டங்கள் அவ்வளவு ஆபத்தானது. அதனாலதான் பல ஆயிரம் வருஷமா மனுஷங்க அங்க போகவே பயந்தாங்க. இங்க மரம் கிடையாது, செடி கிடையாது, சூரிய வெளிச்சம் கூட வருஷத்துல பாதி நாள் இருக்காது. இங்க இருக்கிற குளிர் எவ்வளவு தெரியுமா? -80 90 டிகிரி வரைக்கும் போகும். நீங்க ஒரு கிளாஸ் சுடுதண்ணிய காத்துல வீசினா அது தரையில படுறதுக்கு முன்னாடியே பனிக்கட்டியா மாறிடும். இங்க வீசுற காத்து மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல வீசும். அதுல சிக்கினா எந்த ஒரு மனுஷனும் உயிரோட இருக்க முடியாது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே ரொம்ப வறண்ட பாலைவனம் சகாரா கிடையாது, இந்த அண்டார்டிகா தான். ஏன்னா இங்க இருக்கிற சில இடங்கள்ல கடந்த 20 லட்சம் வருஷமா ஒரு சொட்டு மழை கூட பெஞ்சது கிடையாது. ஆனா இப்போ இப்படிப்பட்ட ஒரு மரண பூமியில தான் விஞ்ஞானிகள் இப்போ ஒரு துளைய போட்டிருக்காங்க. அதுக்குள்ள அவங்க பார்த்த விஷயம் அண்டார்டிகாவோட மொத்த ரகசியத்தையும் மாத்திடுச்சு. 1990களின் தொடக்கத்துல ரஷ்ய விஞ்ஞானிகள் ஒரு விபரீதமான முடிவை எடுத்தாங்க. அண்டார்டிகாவோட மிக கடுமையான பகுதியான வாஸ்டாக் நிலையத்துல பல மைல் ஆழத்துல ஒரு ஏரி இருக்கிறத சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சாங்க. அந்த ஏரியை தொடர்றதுக்காக பனியை துளையிட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் போராடி 3700 மீட்டர் ஆழத்தை தொட்டப்போ ஒரு அதிசயம் நடந்தது. அந்த மெஷினோட ட்ரில் பிட் திடீர்னு ஒரு வெற்றிடத்துக்குள்ள இறங்குச்சு. 15 மில்லியன் வருஷமா வெளியுலக தொடர்பே இல்லாம பனிக்கு அடியில சிறைப்பட்டிருந்த ஒரு ஏரிய அவங்க தொட்டுட்டாங்க. ஆனா அங்கதான் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த துளை வழியா மெதுவா கேமராவை உள்ள இறக்குனப்போ விஞ்ஞானிகள் பார்த்த அந்த காட்சி அவங்கள உறைய வச்சது. அங்க ஏதோ ஒண்ணு அசைஞ்சது. ஆக்சிஜனே இல்லாத -டிகிரியில இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள ஒரு உயிரினம் எப்படி இருக்க முடியும்? உடனே அந்த தண்ணியோட சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ பூமியில இதுவரைக்கும் நாம பார்த்திராத ஒரு